Hi friends, welcome to Bhagavati Kitchen. நான் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் லட்டு செஞ்சு காட்ட போகிறேன். எப்பவும் செய்யக்கூடிய ரவை லட்டு இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இந்த லட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்யறதுக்கும் ரொம்ப சிம்பிள். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். புது வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். லட்டு செய்யறதுக்கு நான் இங்கே 1.5 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் மேலே பேன் வச்சு இதில் கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கார்ன்ஃப்ளவரை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கைவிடாமல் நல்லா கிண்டணும். பாருங்கள், இந்த மாதிரி மாவு பாருங்கள் எப்படி இருக்குதோ, நல்லா லேஸ் ஆயிடுச்சு பாருங்கள். லைட்டாக இருக்கும் மாவு. இப்போ ஒரு 10 நிமிஷமாவது சிம்மில் வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரோஸ்ட் பண்ணியிருக்கிற மாவை இந்த பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன் இல்லையா, இதுலேருந்து 1/4 கப்பு மாவு தனியாக எடுத்து வச்சிடலாம். இது அப்புறம் நம்மளுக்கு யூஸ் ஆகும், அதுக்கு தான். இப்போ இது 1/4 கப்பு மாவு, இதில் 2 டேபிள் ஸ்பூனு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் ஒரு 3/4 கப்பு கண்டன்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கையை வச்சு இந்த மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர், ரோஸ்டட் கார்ன்ஃப்ளவரை இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதை இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு சின்ன சின்ன பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிக்கணும். உருட்டி இந்த ரோஸ்டட் கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இதில் போட்டு கோட் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா லட்டும் இந்த மாதிரி செஞ்சு வச்சாச்சு. இது ரொம்ப சிம்பிள் செய்யறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள். டேஸ்டியான மில்க் லட்டு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.